இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் இறந்தது வேலை, உலகம் நமக்கு நீ ஆனந்த வேலை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாத்தீங்கன்னா இப்ப காலையில இருந்து பாட்டு பாடிக்கினே காசு காசு தொல்லை பண்ணிக்கிற தொடைப்பாட்ட பிய போது பாரு இப்ப உனக்கு வந்தனா. என்னது இன்னைக்கு கூட அழகா இருக்கு, உன்னை கல்யாணத்துல கூட இந்த மாதிரி அழகா பார்த்தது எப்படி இந்த மாதிரி நீ அழகா வந்த, எங்க போய் மேக்கப் பண்ண ஒன்னும் தெரியல, சூப்பர். யோ இப்பதான் தெரிஞ்சுதாயா அழகு பத்தி உனக்கு, ஊருக்கே தெரிஞ்சு உனக்கு மட்டும் தாயா என்னை பத்தி தெரியல. என்ன பத்தி இப்படி சொல்லிட்ட, ஏன் அழகு உனக்கு தெரியலையா? ஓ எங்கேயா தெரிஞ்சு அழக குச்சி குச்சி இப்படி இருக்கிற, அது குடிக்கிற தூட்டுக்கு போய் டை வச்சு முடி வெட்டி நல்லா இருந்தா பார்க்க எவ்வளவு நல்லா இருக்க இருக்க. வாடி, நீ சொன்ன உடனே எனக்கு ஆச்சை வந்துருச்சு, வாடி அதை கடையை கூட்டி போட்டியா நீ. காலைல இருந்து யாருமே வரல, சரி உங்களுக்கு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி விடுறேன். சரிடா பண்றா. எனக்கு ஒரு சந்தேகம், சொல்லு. இது உங்க சொந்த கடை? ஆமா ஆமா. கடைக்கு எந்த இன்வெஸ்ட்மென்ட்டும் இல்ல. ஆமா. நீங்க நல்லா சம்பாதிக்கிறீங்க. ஆமா. அப்படி இருந்தா ஏன் ஊர்ல கடன் வாங்குறீங்க? டேய் உனக்கு தெரிஞ்சதா, நான் ஒரே சொல்லுங்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன். உனக்கு தெரியும் சைடுல இந்த ஊர் 4 ஆன்டி சார் தெரியுமா? சரி கஸ்டமர் ஆகப்பட்டான்னு கேளு. வந்துட்டாங்க. வயசானவரா இருக்காரு, முடிவெட்டதான் வந்துட்டாரு. உள்ள மேக்கப் பண்ண தம்பி, இவரு கொஞ்சம் முடி வெட்டி கொஞ்சம் அழகு பண்ணி விடுங்கப்பா. தம்பி அந்த கஸ்டமரை அழகா 60 சம்பாரி வெட்டி விடுப்பா முடி. அரவிந்த் சாமியா, டீ கல்ல பஜ்ஜி போடுற மாஸ்டர் மாதிரி நீ இவனையும் கூட அரவிந்த் சாமியா ரெடி பண்றது? ஆஹா ஐயா, உள்ள வந்து உட்காருங்க. போய் உட்காரு. ஆமா உட்காருமா. தம்பி ஒரு ஃபிகர், ஒரு செம்ம ஃபிகர் ரெடி பண்ணிருக்கேன். அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும், அதனால செம்ம சூப்பர் அரவிந்த் சாமி மாதிரியே இருக்கணும் என் முடி எல்லாமே. அடுத்த தீபாவளிக்கு தேர்வானா தேர மாட்டானா தெரியல, இவனுக்கு அரவிந்த் சாமி மாதிரியா? என்னடா இவ்வளவு பெரிய மண்டை? ஆஹா சரி சரி, ஏதோ ஒண்ணு பண்ணி விடுவோம். ஓனர் நீங்களே பாருங்க எப்படி இருக்கு மண்டை, கபாலம் அப்படியே பொழந்து போயிருக்கு. சரிடா, வந்ததே ஒரு கஸ்டமர், இவனும் ஓடுற போறான், ஏதாவது பண்ணி அமுச்சு விடு, காசை தேர்த்து. ஏன் நிக்கவே உனக்கு முடியல, உனக்கு இன்னொரு பொண்ணு கேட்டா உனக்கு மூட்டு வாங்க.